மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள். அலாவுதீன் அற்புத விளக்கு படம் பார்த்திருக்கியா? பாத்துருக்கேனே. நம்ம சின்ன வயசுல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு படம். ஆமா. அதுல 46 இன்ச் இருக்கிற ஒரு பெரிய பூதம் வரும். வந்து ஆலம்பலாம் நான் உங்கள் அடிமை அப்படின்னு சொல்லுவாங்க. டைலாக் கேட்கறப்பலாம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் எனக்கு. அதையே இப்ப சொல்றீங்க, இன்னைக்கு சொல்றீங்க? இல்லப்பா, அந்த யூடியூப்ல ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தப்ப இந்த வீடியோ வந்துச்சு. ஜஸ்ட் உங்ககிட்ட நம்ம நம்மள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு ஷோக்குள்ள போலான்ட்டு தான். யார் அடிமைலாம் நான் எதுவுமே சொல்லல. அடிமைன்னு சொன்னீங்கன்னா ஒருத்தவங்க கோவம் வரும். யாரையுமே நம்ம சொல்லல, யாரையுமே சொல்லல. எல்லாமே நான் சமதான் பாக்குறேன்ப்பா. பொறுப்பு துறப்போட நம்ம வந்து போகலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் அன்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. ட்ரூத் சோசியல்ல ட்ரூத்தை மட்டும் தானே பேசுவாங்க. உண்மை, நேர்மை, கருமை, இது மூணு தான் பேசுவாங்க. கருமையா? சாப்பிடலாம் விடுற இல்ல, அது என்னன்னு தெரியல, ஃப்ளோல வந்துருச்சு. ஓகே, நேற்று ட்ரூத் சோசியல்ல டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத்தான ஒரு விஷயத்த வந்து போட்டிருக்காரு. அவர் சொன்னா ட்ரூத்தா தான் இருக்கும். என்ன சொல்றாரு? மொத்தம் 3 பாயிண்ட் அந்த இதுல. என்ன சொல்றாருன்னா, பிரதமர் மோடி கூட நான் பேசினது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. பிரதமர் மோடி வந்து ரொம்ப அதிகாரமிக்க, மதிப்பு மிக்க என் நண்பர். ட்ரூத். உக்ரைன் ரஷ்யா போற முடிவு கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. இதெல்லாம் வந்து முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, உக்ரைன் ரஷ்யா அந்த போற முடிவு கொண்டு வரதுக்காக ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா கச்சா எண்ணெயை வாங்குறத நிப்பாட்டிட்டு அமெரிக்கா வெனிசுலாட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்க போகுது அப்படிங்கிறத சொன்னாரு. அம்பானியா இல்ல இந்தியான்றாரு. சரி, போது மூணாவது பாயிண்ட் என்னன்னா, அந்த வர்த்தக ஒப்பந்தம் முடிவு கொள்ளணும்னு சொல்லிட்டு என்னுடைய மரியாதைக்குரிய நண்பர் கேட்டதுனால 25% இந்த டாரிஃபை 18% நான் மாத்துறேன், அது உடனடியாக அமலுக்கு வருது. அதை தாண்டி அமெரிக்காவுடைய பொருட்கள் எல்லாமே இந்தியா வாங்க போறதா சொல்லிருக்காங்க. அதோடைய மதிப்புன்னு பாக்குறப்ப $500 பில்லியன், இந்திய மதிப்புல 45 லட்சம் கோடி. உதாரணத்துக்கு சொல்லணும்னா வந்து ஞாயிற்றுக்கிழமை பட்ஜெட் அறிவிச்சாங்க நிர்மலா சீதாராமன். அப்ப இந்தியாவுடைய மொத்த பட்ஜெட்டு 53.5 லட்சம் கோடி. பட்டு நம்ம அமெரிக்காட்ட இருந்து இப்ப இறக்குமதி செய்ய போற பொருட்களோட விலை மட்டுமே எவ்வளவு போட்டிருக்காரு அப்படின்னா ஒரு 45 லட்சம் கோடி. அப்ப பட்ஜெட்ல அமெரிக்காட்ட இருந்து இவ்வளவு வாங்க போறோம் எங்கேயுமே அறிவிக்கவே கிடையாது. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 85% எங்க கூட நீங்க வாங்க போறீங்க மாதிரி ட்ரம்ப் வந்து சொல்றாரு. அதெல்லாம் உண்மையா இருக்குமா? அது எப்படி நிர்மலா சீதாராமன் அறிவிக்க முடியும்? ட்ரம்ப் தானே அறிவிக்க முடியும். ஏன்னா அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாத்தையும் ட்ரம்ப் தான் அறிவிக்கிறாரு. போரை நிறுத்துறதுனால அவர் தான் அறிவிச்சிட்டு இருக்காரு. இதுல வர என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த இப்ப 25-18 ஆக்குறாங்க. அந்த 25 கட்டா அந்த ரஷ்யா கிட்ட அதை பத்தி எதுவுமே சொல்லல. மொத்தம் இந்தியாவுக்கு 50% டாரிஃப் வந்து போடப்பட்டிருக்கு. ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்கினால 25%, நார்மலா எல்லாருக்கும் போட்ட மாதிரி நமக்கு 25%. அதான் இப்ப அமெரிக்காட்ட வாங்குறோம்னு சொல்லிட்டோம்ல, அதனால கிடையாது. அதுல இன்னொன்னு வேற சொல்றாரு, நமக்கு 18%, ஆனா அமெரிக்கால இருந்து வர பொருட்களுக்கு நம்ம 0% கொடுப்பாங்கன்னு ஒரு நம்புறாப்பலையாம். இது எப்படி இருக்கும்? அதெல்லாம் வளர்ந்த நாடு, வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்க நாடு. பக்கத்துல பாக்குறப்ப சீனாவுக்கு 34%, வியட்நாம் பங்களாதேஷுக்கு 20%, இந்தோனேஷியாவுக்கு 19%, நமக்கு 18%. நம்ம கீழே 10% நாடுலாம் நிறைய இருக்கு. அப்ப அவ்வளவுதான் குறைக்க முடியும், நட்பு மரியாதை அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இல்ல டீல் பண்றாரு. அதான் 7% குறைச்சிட்டு நீங்க 0 தான் எங்க பொருட்களுக்கு அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு அநீதி அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும். அது இல்லாம கச்சா எண்ணெயை வாங்கணும், யார்ட்ட வாங்கணுங்கிறது நம்ம தான் முடிவு பண்ணணும். பிரதமர் மோடி உள்ளிட்ட பிஜேபி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நம்ம யாரும் அதிகாரம் செலுத்த முடியாது அப்படின்ட்டு. பார்த்தா அவர் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறத நிப்பாட்டிருச்சு இந்தியா, வெனிசுலா கிட்டயும் அமெரிக்கா கிட்ட தான் வாங்க போகுதுன்னு அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. இதெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? இதுல 45 லட்சம் கோடிக்கெல்லாம் வாங்க போதா சொல்றாங்கல்ல. எம்புட்டு பிள்ளைக்கு ஒரு பலூன் வாங்குறதுக்கு இல்ல, ஆட்டக்காரி 500 ரூபாய் ஆகிற வரல இருக்கு. இதுல இன்னொன்னு என்னன்னா, நரேந்திர மோடி கிடையாது, சரண்டர் மோடின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க காங்கிரஸ்ல. இதுக்கும் அதே தான் சொல்றாங்க. அவர் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு ஒத்துக்கிட்டு வர்றாருன்னா இவர் என்னதான் அங்க போய் சிக்கியிருக்காருன்னு தெரியலங்கிற மாதிரி காங்கிரஸ் தலைவர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, மார்க் கார்னி அந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம்ல பேசியிருந்தாரு. இனிமே வந்து வல்லரசு நாடுகள் நம்மளை ஆட்டி வைப்பாங்க, அவங்க பேச்சுக்கு நம்ம ஆடுற மாதிரி இருக்கும், அதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் ஆனா இன்னைக்கு போய் என்ன பண்ணியிருக்காரு பிரதமர் மோடினா, நன்றின்னு சொல்லிட்டு இப்ப இவருக்கு வந்து நன்றி சொன்னது மட்டும் இல்லாம விஸ்வகுரு பட்டத்தையும் இவருக்கே விட்டு கொடுத்துட்டாரு. யாருக்குன்னா ட்ரம்ப்புக்கு. என்ன சொல்றாருன்னா, உலகத்தோட அமைதி, செழிப்பா உலகம் இருக்கணும், அதே மாதிரி ஒரு ஸ்டெபிலிட்டியா ஒரு ஸ்திரத்தன்மையோட இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ட்ரம்ப்போட தலைமை தான் அவசியம் அப்படின்ட்டு இருக்காரு. ஸோ இவர் விஸ்வகுருங்கிற பட்டத்தை அவர் கொடுத்த மாதிரி ஆயிப்போச்சு. அப்படியே அமைதியோட நூல் பரிசும்
கொடுக்க சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, முடிச்சிடலாம். ஆமா, பாகிஸ்தான் ஏற்கனவே ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவருக்கு நோபல் பரிசை. இந்தியா அந்த லெவலுக்கு போயிடக்கூடாது, ஏன்னா அவர் பண்றதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கும். ஆமா, இன்னொரு பக்கம் என்னன்னா இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் அமெரிக்கா போயிருக்காரு. அந்த சூழல்ல தான் இந்த அறிவிப்பு வெளியாயிருக்கு. 3 நாள் பயணமா போயிருக்காரு. அங்க வெளியுறவு செயலர் மார்க்கோ ரூபியோ அப்புறம் துணை அதிபர் JD வான்ஸ்லாம் சந்திக்கிறாரு. பட் இந்த டீல் ஒரு பெரிய டீல் சைன் ஆயிருக்கு அப்படிங்கிற அறிவிப்பு எல்லாமே அங்கிருந்து வருது. யார் கவர்மெண்ட்டை நடத்துறாங்கிறது காங்கிரஸோட கேள்வி. அடுத்த செய்திக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துடலாம். ஜனநாயக போர் ஆரம்பமாக போகுது. வாக்குங்கிற வலிமையான ஆயுதத்தை வச்சு நாம நடத்த போற ஒரு போர். கடந்த 5 வருஷம் தமிழ்நாட்டுல என்னெல்லாம் நடந்துச்சு? தமிழ்நாட்டோட அரசியல் களம் இப்போ எப்படி இருக்கு? ஜெயிச்ச கட்சி கடந்த 5 ஆண்டுல என்னெல்லாம் பண்ணாங்க, ஜெயிக்கிறதுக்காக இப்ப எல்லா கட்சியும் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி நிறைய கேள்விகள் நமக்கு இருக்கு. இதுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சுக்க வேணாமா? வாங்க. தேர்தலுக்கு நம்மளும் தயாராயிட்டோம், மக்களும் தயாராயிட்டாங்க. ஆமா, இப்பவே விகடன் வெப் டிவில நிறைய எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. திரைமறைவில் என்ன நடக்குது, யாரெல்லாம் எங்கெல்லாம் சீட்டு கிட்டுக்கிட்டு இருக்காங்க, நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்காக பிரத்யேகமாக ஒரு பிளேலிஸ்ட்டுமே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க் கீழே பின் பண்றோம். தொடர்ந்து அதில் பார்த்தீங்கன்னாலே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா எலெக்ஷன் அப்டேட்ஸும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே கமெண்ட்ல இன்னொரு லிங்கையும் பின் பண்றோம். அது என்னன்னா ஈகோ இந்தியா அப்படிங்கிற அந்த சூழலியல் சார்ந்த ஒரு சீசன் 2 அதில் போயிட்டு இருக்கு நம்ம விகடன் வெப் டிவியில். அதை பார்த்துட்டு அதில் சில குவிஸும் நம்ம நடத்துகிறோம். அதில் சரியான பதில் சொல்கிறவங்களுக்கு பரிசும் உண்டு. ஸோ அதையும் பாருங்கள். ரெண்டுமே கமெண்ட்டில் பின்னாயிருக்கு. நாடாளுமன்றம் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு தொடங்கினாங்க. ஸ்மூத்தாக போகுதே அப்படின்னு சொல்லி பாஜக ஓரளவு ஹாப்பியாக தான் இருந்தாங்க. நேற்றே ராகுல் காந்தி அந்த 4 Stars of Destiny அந்த புக்கு, பப்ளிஷ் ஆகாத புக்கை எடுத்துகிட்டு வந்துட்டாருன்னு ஒரு பிரச்சனை. இன்னைக்கு நிம்மதியாக இருக்கலாம்னு பார்த்தா அதே பிரச்சனை தொடருமோன்னு ஒரு பயத்தில் கூட அவங்க இருந்திருக்கலாம். ஆனால் அடுத்த பிரச்சனையாக ட்ரம்ப் வந்துட்டார்ல, அதனால இன்னைக்கு மக்களவையில் பெரிய கூச்சல் தான் இருந்தது ஆப்போசிஷன்ல இருந்து. கிட்டத்தட்ட அவரோட சபாநாயகரோட இருக்கையே முற்றுகையிட்டு ஒரு போராட்டம் நடத்தினாங்க. என்ன அப்படின்னா, ட்ரம்ப் தான் எல்லாத்தையும் அங்கிருந்து அறிவிச்சுட்டு இருக்காரு. அதுவும் நமக்கு 18 குறைச்சவர், அவங்களுக்கு 0க்கு தான் கொடுக்கணும் அப்படின்னா இங்கே உள்ள உற்பத்தியாளர்கள், சிறு குறு நிறுவனங்கள், விவசாயிகள் எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. நாட்டோட முக்கியமான பிரச்சனை இதுதான், இதை உடனே விவாதிக்கணும்னு சொன்னாங்க. பட் ஓம் பிர்லா அதுக்கு ஓகே சொல்லலை. ஸோ அதனால ஒரு கூச்சலாகி அதுக்கப்புறம் ஒத்தி வச்சாங்க. அப்புறம் அவரோட அறையில் போய் KC வேணுகோபால், கௌரவ் கோகாய் காங்கிரஸ்லேருந்து போனாங்க. இன்னொரு பக்கம் கிரண் ரிஜிஜுவும் போனாங்க. உள்ள பேசி சுமூகமாக நடத்தலாம்ங்கிற பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துட்டு இருக்கான். பட் இருந்தாலும் இந்த விஷயம் கண்டிப்பாக பேசணுங்கிறதுல காங்கிரஸ் உறுதியாக இருக்காங்க. ஓகே, நேற்று ராகுல் காந்தி அந்த நாடாளுமன்றத்தில் பேச விடல ராஜ்நாத் சிங்கும் அமித்ஷாவும். இது எப்படி ஒரு கையில் கிடைச்சதுங்கிற மாதிரி பயங்கரமாக கோஷம்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, அந்த 4 Stars of Destiny அந்த புத்தகம் வெளியாகலை. 2024 இந்தியாவில் ராணுவ தலைமை தளபதியா செயல்பட்ட MM நரவானே எழுதின அவருடைய பயோகிராஃபி தான் அந்த புத்தகம். அப்பவே 2024 என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த புத்தகம் பாதுகாப்புத்துறை ஒப்புதல் அளிச்சதுக்கு பின்னாடி தான் இந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணணும்லாம் சொன்னாங்க. அந்த புத்தகம் ரிலீஸ் ஆகல, சென்சார் பண்ணிட்டு இருக்காங்க பாதுகாப்புத்துறை. ஆனா என்னன்னா, இந்த மாசம் வெளியான அந்த கேரவான் பத்திரிகையில இதுதான் கவர் ஸ்டோரியா ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல என்னென்ன மாதிரி அம்சங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு புட்டு வச்சிருந்தாங்க. அதை தான் ராகுல் காந்தி எடுத்துட்டு நாடாளுமன்றத்துல வாசிச்சாரு. இப்படிலாம் வாசிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள், ஐ மீன் பிஜேபி சொல்ல, இந்த சிடி பிரியா காந்தி எல்லாம் அதெல்லாம் வாசிக்கலாம், அதெல்லாம் அவை மரபுக்கு உட்பட்டதான் அப்படின்லாம் சொன்னாங்க. இப்ப ராகுல் காந்தி என்ன சொல்ல வந்தாரு அப்படின்னா, ரெசின்லா அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு சைனா இந்தியா அந்த பார்டர்ல, கல்வான் பள்ளத்தாக்கு அந்த பகுதியில சீனாவுடைய அந்த கலாட் படை முன்னோக்கி வராங்க. பல டேங்க் அடிச்சு முன்னோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. இவர் உடனே நரவானே என்ன பண்ணார், ராஜ்நாத் சிங் போன் போடுறாப்புல 8:15 போன் போட்டு முன்னாடி வந்துட்டு இருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க அப்படின்ட்டு. ராஜ்நாத் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற வரைக்கும் நீங்க எந்த விதமான துப்பாக்கி நடத்தக்கூடாது, வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. இது டைம் ஆக முன்னோக்கி வந்துட்டே இருந்தாங்க. நம்ம பதிலுக்கு சில குண்டுகள் மட்டும் தான் வீசிடுவாங்க, யார் மேலேயும் படாம சில குண்டுகள் மட்டும் தான் பயமுறுத்தா வீசியிருக்கோம். தொடர்ந்து முன்னோக்கி வந்துகிட்டே இருந்தப்ப திருப்பியும் பல முறை நரவானே ராஜ்நாத் சிங் போன் அடிச்சுமே போன் எடுக்கவே இல்லையா ராஜ்நாத் சிங். அதற்கு பிறகு நைட்டு 10:30 பிரதமர் மோடி உத்தரவிட்டாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுறாங்களா. அது கிட்டத்தட்ட அப்ப ஒரு 2.25 மணி நேரம் அவர் ரொம்ப சிக்கி தவிச்சிருக்காரு அப்படின்னா. ஒரு பக்கம் துப்பாக்கி பதிலுக்கு நடத்தலாம்னு சொல்லி இந்த ராணுவ தளபதியெல்லாம் நிற்பாங்க, அவங்க நரவானே ஃபோர்ஸ் பண்ணிடுவாங்க. இன்னொரு பக்கம் முடிவெடுக்க முடியாத அரசாங்கம், ரெண்டுக்கும் மத்தியில சிக்கி தவிச்சாரு,
நரவானே, இது வந்து முடிவெடுக்கவே முடியாத ஒரு அரசாங்கமா இருக்கு, என்ன பண்ணுவோம் பண்ணிக்கோங்க அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, எனக்கு தெரியல பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி தானே இருக்குன்னு ராகுல் காந்தி குற்றச்சாட்டு வந்து வச்சிருக்காரு. ஆமா, அதே மாதிரி அந்த 2020 சீனாவுக்கும் நமக்கும் ஒரு மோதல் ஏற்பட்டுச்சு அந்த எல்லையில. அதுக்கப்புறம் வந்து அந்த மோதல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நம்ம படைகள் வந்து ரோந்து போயிட்டு இருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்குலாம் போக முடியாத அளவுக்கு அவங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படிங்கிறதையும் நரவானே வந்து பதிவிடுறாரு. ஸோ நம்ம இடங்களை அவங்க எடுத்துக்கிட்டாங்கிறது அதுல இருக்கு அப்படிங்கிறது தான் ராகுல் காந்தியோட குற்றச்சாட்டு. அதுக்கு பிஜேபி தான் சொல்றாங்க, நேரு காலத்துலாம் லட்சக்கணக்கான ஏக்கர் வந்து சீனாக்கு வந்து விட்டு கொடுக்கப்பட்டுச்சு, இப்பெல்லாம் விட்டு கொடுக்கவே படல, அதுக்கான ஆவணங்கள் இருக்கு, அதெல்லாம் நாங்க எடுத்து படிக்கலாமாங்கிறாங்க அவையில. அவங்க விட்டு கொடுத்தா நாங்களும் விட்டு கொடுப்போங்கிற மாதிரி ஒரு பதில் சொல்றாங்க. பட் இதை பத்தி அட்ரஸ் பண்றதுக்கு அவங்க தயாராகவே இல்லை. சைனா வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ராஜ்நாத் சிங் நாடாளுமன்றத்தில் பார்த்ததே இல்லை. நம்ம ராஜ்நாத் சிங் சொன்னோடனே வந்து கொந்தளிச்சுட்டாப்புல. அமித்ஷா ராஜ்நாத் சிங் 2 பேரும் சேர்ந்து ராகுல் உட்கார வைக்கிறதுலே குறியா இருந்தாங்க நேற்று பார்த்தோம். இதுவான்ட்டு. ஏன்னா வெளியில வேற வந்து ராகுல் காந்தி பேட்டி எல்லாம் கொடுத்துட்டது. நம்ம வெளியே வந்துதான் பேசுறோம், அவைகளும் நடந்தது நம்ம பேசல. வெளியே வந்து இது எல்லாமே அவர் வந்து தெளிவா பட்டியலிட்டு பத்திரிகையாளர்களை சந்திச்சிருந்தாரு. இப்ப இதுக்கு பத்திரிகையாளர்களை சந்திச்சு பிரதமர் மோடி ஏதாவது பதில் கொடுக்கலாமா மாட்டாரு. சரி, என்னன்னா அவங்களுக்கு இப்ப 3 பிரச்சனை வந்து வரிசை கட்டி நிக்குது. அதனால நாடாளுமன்றம் நடந்துகிட்டு இருக்கு இந்த நேரத்துல. ஒண்ணு வந்து ட்ரம்ப் இந்த மாதிரி அறிவிச்சது, இன்னொரு பக்கம் வந்து இந்த புக்கு, அதே மாதிரி இந்த எப்ஸ்டின் ஃபைல்ஸுமே அவங்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்குது. வந்து இவங்க அவரோட எப்ஸ்டினோட அறிவுரையை வாங்கிட்டு போய் இஸ்ரேலில் வந்து அமெரிக்காவுக்கு சாதகமாக இவர் வந்து நடந்துக்கிட்டாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு வேற இருக்குது. அதே மாதிரி அனில் அம்பானியை இவரோட ஏஜென்ட் மாதிரி அங்கே அனுப்பி வச்சாருங்கிற ஒரு தகவலுமே அந்த ஆவணங்கள்லாம் படிக்கும்போது இருக்குது. அனில் அம்பானி ஏற்கனவே திவாலாகி இருக்காரு. அவர் 2019 மே 23 அன்னைக்கு, அதாவது எலெக்ஷன் 2வது வாட்டி ஜெயிச்சார்ல மோடி, அந்த தேதியில் எப்ஸ்டினை மீட் பண்ணதா வந்து அந்த ஆவணங்கள் சொல்லுது. ஸோ எதுக்காக போனாரு, என்ன போனாருங்கிற கேள்விகள் எல்லாம் வந்து காங்கிரஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா எதுக்கும் பதில் மட்டும் வரல இன்னும். ராஜ்யசபால இந்த பொது முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களை விவாதிங்கன்னு அழைப்பு விடுத்திருந்தாங்க. அதை ஏத்துக்கிட்ட அதிமுகவுடைய எம்பி தனபால் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, பொது முக்கியமான ஒரு விஷயம் அது. மக்களுக்காகவா? ஜெயலலிதாவுக்கு பாரத ரத்னா விருது கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு எங்க அம்மாவை கொடுங்கன்னு வந்து கேட்டிருக்காரு நாடாளுமன்றத்திலேயே. ஆமா, அது பொது முக்கியத்துவம் தானே. ஏன்னா நிரந்தர பொதுச் செயலாளராக ஒரு காலத்துல இருந்திருக்காங்க போது பொதுங்கிற வார்த்தை வந்ததுனால அவரு பொங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஏடிஎம்கே உடைய டிக்ஷனரியில நிரந்தரங்கிறதுக்கான மீனிங்கே வந்து டெம்பரவரின்னு நினைக்கிறேன், தற்காலிகம் தான். சரி, ஓகே. அதே மாதிரி திமுகவோட எம்பி திருச்சி சிவா, அவர் வந்து இந்த ஆளுநர் வாக் அவுட் பண்ணார்ல, அதை பத்தி பேசணும் அப்படின்னு கேட்டாங்க. பட் அங்க ஹரிவன்ஷ் அவர் தான் வந்து துணை தலைவராக இருந்தாரு மாநிலங்களவைக்கு. அவர் வந்து அங்க சேர்ல உட்காந்துருந்தாலும் அவர் மறுத்துட்டாரு. மறுத்தாலும் அவர் அரசோட ஒரு மாநில தலைமை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி அந்த விஷயத்த பேசினாரு. ஆளுநரை பத்தி நாங்க எங்க போய் பேச முடியும், இங்கதானே பேச முடியுங்கிற கேள்வியெல்லாம் முன் வச்சிருந்தாரு. பேச முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாரு. ஏன்னா அந்த ஆளுநர் விவகாரம் 3 மாநிலங்கள் அடுத்தடுத்து நடந்துட்டதுனால அதையும் எடுத்துட்டு வரலாம்னு பார்த்தாங்க. குறுக்க அதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் வேற வந்துட்டதுனால, பெரிய பிரச்சனை இருக்கிறதுனால இவங்க இப்ப லோக் பவன்ல ஜாலியா இருக்காங்க. தேர்தல் நெருங்கிருச்சுன்னா மம்தா பானர்ஜியோட இன்னொரு முகத்தை பார்ப்பீங்க, நான் பாஷாவா மாறிடுவேங்கிற மாதிரி தான் அவங்களோட நடவடிக்கை எல்லாம் இருக்கும். ஏன்னா வந்து அமலாக்கத்துறை ரெய்டு நடத்திட்டு இருக்கும்போது ஓரமா இல்லைங்கன்ட்டு உள்ள போய் ஃபைல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, தேர்தல் ஆணையரை 1 to 1 நான் சந்திக்கணும்னு கேட்டிருந்தாங்க. அது ஒரு 15 பேர் 16 பேர் கொண்ட குழுவோட டெல்லிக்கு போயிருந்தாங்க. ஞானேஷ்குமார் உள்ள உட்கார்ந்து இருந்திருக்காரு. 1 to 1 ஃபேஸ் பண்ணி நிறைய கேள்விகளை கேட்க அவர் பதில் சொல்லலைன்னு மம்தா சொல்றாங்க. அவர் ஒழுங்கான பதில் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பிரஸ் மீட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து 4 முறை மத்திய அமைச்சராக இருந்திருக்கேன், 7 முறை எம்பியா இருந்திருக்கேன், ஆனா இவ்வளவு மோசமான ஒரு பொய் சொல்ற ஒரு ஆணவம் பிடிச்ச ஒரு தலைமை தேர்தல் ஆணையரை, இன்னும் என்னென்ன வார்த்தை இருக்கோ எல்லாமே சொல்லி இப்படி ஒரு தலைமை தேர்தல் ஆணையரை பார்த்தது இல்லை. அவர் வந்து இறந்தவங்களுக்குலாம் ஓட்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கான பதிலே அவர் சொல்லலை அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. நாங்க வந்து விடமாட்டோம் இதுங்கிற மாதிரி. தேர்தல் ஆணையர் தரப்பு வந்து என்ன சொல்றாங்கன்னா, மம்தா வந்து அவங்க அவ்வளோ கேள்வி கேட்டு ரொம்ப கனிவா பேசினாரு ஞானேஷ்குமார், இவங்க தான் பேசையை தட்டுறது இது பண்றது நாடாளுமன்றத்தில் பண்ற மாதிரி அமளி பண்ணிட்டாங்கிற ரேஞ்சில் அவங்க பதில் சொல்றாங்க. பட் இது ஒரு பெரிய வாரா போயிட்டு இருக்கு. இது வந்து மேற்கு வங்கத்துல எதிரொலிக்கும் அப்படின்னு மம்தா நம்புறாங்க. அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, பாத்தீங்களா ஞானேஷ்குமார்ட்டே 1 to 1 கேட்டுட்டு வந்தாங்கல்ல, அதெல்லாம் எதிரொலிக்கலாங்க இருக்க மக்கள். சிங்கப்பெண்ணா மோடி அமித்ஷா மட்டும் இல்லாம ஞானேஷ்குமாரையும் வந்து இது பண்றாங்கன்னு ஒரு மைலேஜ் இப்பவே ஏத்த ஆரம்பிச்சிட்டாங்க திரிணாமுல் காங்கிரஸ். பெண்ணையாறு நீர் தகராறு கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கும் நமக்கும் காலமா நடந்துகிட்டே தான் இருக்கு. 2019 உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வந்து போச்சு, இது வரைக்கும் முடிவுக்கு வரல. இப்போ உச்சநீதிமன்றம் வந்து என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, மத்திய அரசு கிட்ட
அடுத்த ஒரு மாசத்துக்குள்ளார இந்த நீர் தகராறை தீர்த்து வைக்கிறதுக்காக ஒரு தீர்ப்பாயத்தை நீ அமைச்சே தீர்வுன்னு உத்தரவு வந்து போட்டுருக்காங்க. ஏன்னா பெண்ணையாறுல ஒரு கிளை நதி தான் மார்க்கண்டேய நதி. அந்த நதியில கர்நாடகா கவர்மெண்ட் ஒரு பெரிய அணை வேற கட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கேயும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கட்டுமான பணி எல்லாம் போயிட்டு இருக்குங்கிறாங்க. மேக்கே தாட்டு வேற ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, இன்னொரு அணையா? ஆமா, இப்ப வந்து சீக்கிரம் தீர்ப்பாயத்தை அமைச்சு நமக்கான தண்ணீர் வேணும், ஏன்னா விவசாயிகள் இல்லாட்டி பாதிக்கப்படுவாங்க. ஆமா, காவேரி தீர்ப்பாயம் சொன்னாலே கேட்கறது இல்ல, இன்னொரு தீர்ப்பாயத்தை கேட்டுருவாங்களாம். கர்நாடகா கவர்மெண்ட் யார் சொல்ல கேட்க மாட்டேங்கிறாங்க இந்த நதிநீர் விவகாரத்துல. அது காங்கிரஸா இருந்தாலும் சரி, பிஜேபியா இருந்தாலும் சரி. தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை எப்ப எலெக்ஷன் பக்கத்துல வரப்ப ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுவாப்புல. 2024லயே கூட்டணி உடைஞ்சதுக்கான மெயின் ரீசனே அண்ணாமலை தான் அதிமுக இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. இன்கேஸ் இருந்திருந்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல சில சீட்டு ஜெயிச்சிருக்கலாம், மத்தியில கூட மெஜாரிட்டியோட ஆட்சிக்கு வந்திருக்கலாம். அந்த கால்குலேஷன் இது வரைக்கும் இருக்கு. இப்ப என்னன்னா அவரை வந்து ஒரு 6 சட்டமன்ற தொகுதிக்கு பொறுப்பாளரா வந்து போட்டிருந்தாங்க, சிங்காநல்லூர் போன்ற பகுதிகள் எல்லாமே. இப்ப என்ன பண்ணியிருக்காருன்னா, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்க அப்பா தான் இப்ப எனக்கு முக்கியம், அதனால அந்த பொறுப்பாளர் இருந்து நான் வெளியே வரேன்னு சொல்லிட்டேன் நயனார்கிட்ட. சீக்கிரம் அந்த தொகுதிக்கு நல்ல பொறுப்பாளரா வந்து போடுவாங்க. ஆனா கட்சி என்ன சொன்னாலும் இவர் நல்ல பொறுப்பாளர் இல்லையா? ஆனா கட்சி என்ன சொன்னாலும் அதை நான் செய்வேன் அப்படிங்கிறாரு. கட்சி தானே சொல்லுச்சு. கட்சி சொன்னா செய்வார், நயினார் சொன்னா செய்வாரா? நயினார் தான் அந்த சைன் பண்ணி 6 தொகுதிக்கு பொறுப்பாளர்னு போட்டிருந்தாரு. நம்ம பதவியை மட்டும் எடுத்துக்கிட்டது இல்லாம நமக்கே ஒரு சின்ன வேலையை கொடுத்து விடுறாரா இவர்ன்ட்டு ஈகோல தான் வெளியே வந்துட்டாருன்னு சொல்றாங்க. அதான் அப்படி சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவருக்கு இன்னும் வந்து ஒரு அணுக்கமா எல்லார்ட்டையும் போற ஒரு மனப்பக்குவமே கிடையாது, அரசியல் முதிர்ச்சியே இல்லை. ஏன்னா அரசியல் கட்சியில ஜாயின் பண்ணி படிப்படிப்படியா மேல போயிருந்தா அதோடைய போஸ்டிங் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும். எடுத்துட்டுப்புலயே அமித்ஷா மோடி பக்கத்துல உட்கார வச்சதுனால அவருக்கு புரியல, நான் வந்து தமிழ்நாட்டுக்கே தலைவரா இருந்தேன், இப்ப ஒரு சின்ன ஒரு 6 சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் நான் பொறுப்பாளரா போகணுமா? தமிழ்நாட்டையே இது பண்ற மாதிரி எனக்கு பொறுப்பு கொடுத்தா ஓகே, என்னுடைய படிப்புக்கு 20,000 புக்கு படிச்சதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். முதல்வர் பொறுப்பு வேணுமான்னு கேளுங்க. ஒரு 6 தொகுதிக்கு முன்னாடி எப்படி நான் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணி இது ஒரு காரணம்னு சொல்றாருன்னு அது விவரம் அறிஞ்சவங்க வந்து சொல்றாங்கப்பா நம்ம கிட்ட. ஆமா, இவர் கோவம் வந்து முன்னாடி அப்ப 2024 ஏன் உடைச்சாரு அந்த கூட்டணினா, அப்ப கோவம் எடப்பாடி மேல இருந்தது. இப்போ வந்து கோவம் யார் மேல இருக்குன்னா, அவங்க எல்லாம் எவ்வளவு பேரை பார்த்தவங்க, நயினார் மேலையும் இருக்கு, அங்கேயும் இருக்கு, மேல இருக்கவங்க மேலையும் இருக்கு. ஆனா இன்னொன்னு பாரு, இப்ப தமிழிசை சவுந்தரராஜன் 2 மாநிலத்துக்கு கவர்னரா வந்து இருந்தவங்க, பொன் ராதாகிருஷ்ணன் 2 முறை மத்திய அமைச்சராகவே இருந்தவர், அவங்கெல்லாம் கூட அண்ணாமலை வரப்ப ஓகேன்னு தலைவரா ஏத்துக்கிட்டாங்க அவங்கள. அப்ப அவங்கள்ட்ட இருந்து முன்னப்பக்கம் விட்டு இல்லையான்னு ஒரு கேள்வி கட்சிகளே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா, ஏன்னா எலெக்ஷன் நெருக்கத்துல சூடு பிடிச்சி போயிட்டு இருக்கப்போ வந்து எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி இருக்காருல்ல அவரு. ஆமா, அதே மாதிரி எங்க கிட்டயாவது டபுள் இன்ஜின் இருக்கு, விஜய் கிட்ட இன்ஜினே கிடையாதுன்னு பேசியிருந்தாரு. அதே மாதிரி அதிமுக தலைவர்களும் வரிசை கட்டி வர ஆரம்பிச்சிட்டாங்க விஜயை பத்தி பேச. அதுல வந்து இவர் ஜெயக்குமார் வந்து என்ன சொல்றாருன்னா, இவர் வந்து போட்டி அப்படிங்கிறது டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் தான், இவர் போட்டியில இல்ல, சீன்ல இல்ல, இவர் சும்மா நானும் ரவுடி தாங்கிற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி மேடையில எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அந்த 49 குடும்பங்கள் பார்த்தா என்ன நினைப்பாங்க கரூர்ல இருக்கவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி திண்டுக்கல் சீனிவாசன் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, எல்லார் வீட்லயும் குழந்தைங்க இருப்பாங்க, அந்த குழந்தைங்கலாம் ஓட்டுரிமை கிடையாது, அவங்க கையில வேணா விஜய் படம் இருக்கும், ஆனா ஓட்டுரிமை வச்சிருக்க ஒவ்வொருத்தரும் அதிமுகவுக்கு மட்டும்தான் ஓட்டு அளிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதிமுகவோட அந்த தாமரை சின்னம் அப்படின்னு அவர் சொல்ல போறாரு. இனிமே கண்டிப்பா வந்து வரப்போற இதுல மாம்பழமா ஆப்பிளான்னு கேட்பாரு, பார்ப்போம். ஆனா இவ்வளவு பேர் திட்டிட்டு இருந்தா கூட ஆர்வி குமார் என்ன சொல்றாருன்னா, அவங்களுக்கு இவங்க சம்பந்தமே இல்லைங்கிறாரு. ஆர்வி குமார் வேற விட்டுட்டு இருக்கிறாரு. அவரு என்னன்னா, அவரு வந்து எங்களை பத்தி பேசுற அவசியம் கிடையாது, நாங்களும் அவரை பத்தி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அப்புறம் பேசுறீங்க, எல்லாரும் வரிசையா வந்து பேசுறீங்க, மக்கள் முடிவு பண்ணுவாங்க, பொறுத்து இருந்து பாருங்க அப்படின்ட்டு டீல் பண்றாப்புல ஆர்பி. இது அதிமுகவோட நிரந்தர பொதுச் செயலாளர் இன்னொருத்தவங்க சுத்திட்டு இருக்காங்களே, சசிகலா. இன்னைக்கு அண்ணாவுடைய நினைவு தினம், எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் போய் அண்ணா நினைவிடத்துல அஞ்சலி எல்லாம் செலுத்துனாங்க. அதே மாதிரி சசிகலா வந்திருந்தாங்க. சசிகலா வந்தப்ப இந்த பட்ஜெட்லாம் ஒன்றும் சரியில்லை, அம்மா கொண்டு வந்து திட்டத்தை தான் மத்திய அரசாங்கம் அறிவிச்சுட்டு இருக்கலாம் சொல்லிருக்காங்க. ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு அம்மா கொண்டு வந்து திட்டம்னா என்ன? 2013லயே பெண்களுக்கு விடுதி கட்டணும்னா சொன்னாங்க. அந்த மாதிரி ஆடு கோழி இதெல்லாம் அம்மா அறிவிச்சதான்றாங்க. என்ன அறிவிச்சாங்கன்னு தெரியல. ஆடு வளர்த்தான் கோழி வளர்த்தாங்கிற மாதிரி விஜய பத்தி கேள்வி கேட்டாங்க. ஊழல் கட்சின்னு சொல்றாங்க அதிமுகங்கிறப்ப அவங்க என்ன பதில் சொல்லியிருப்பாங்க தெரியுமா? 39 வருஷம் நான் அரசியல் இருந்திருக்கேன், மக்களாட்சி எப்படி கொண்டு எனக்கு தெரியும், நீங்க பொறுத்து இருந்து பாருங்கன்னு டீல் பண்ணிட்டு போயிட்டாங்க. எவ்வளவு காலம் தான் பொறுத்து இருக்குது? ஏன்னா ஊழல் கட்சி அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு என்ன மறந்துருக்கணும், எதுக்காக ஜெயில இருந்தாங்க அடுத்து கேட்டாங்கன்னா என்ன வந்து கிளம்பிருப்பாங்க. ஷாப்பிங் போவா ஜெயில இருந்தீங்க இல்லையே
சரி, ஓகே. இன்னொரு பக்கம் தாவேக்கால இப்பதான் எல்லாரும் விருப்ப மனுலாம் எப்போ கொடுக்க ஆரம்பிச்சு கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பதான் February 6ல இருந்து கொடுக்க போறாங்களாம், February 14 வரைக்கும். வாங்குறவங்க வாங்கிக்கோங்க. February 6 மட்டும் 12 மணிக்கு கொடுக்க போறாங்களாம். அடுத்த நாள்லாம் காலையில 10 மணிக்கு கொடுக்க போறாங்களாம். ஓகே ஓகே. சரி, இன்னொரு பக்கம் அண்ணாவோட நினைவு தினம் இன்னைக்கு திமுகல இருந்து பேரணியா அண்ணா நினைவிடத்துக்குலாம் போயிருந்தாங்க. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவருமே அங்க போய் அஞ்சலி எல்லாம் செலுத்தி இருந்தாரு அண்ணா நினைவிடத்துல. ஓபிஎஸ் அணியை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் இப்பதான் அவர் ஜாயின் பண்ணி இன்னும் 10 நாள் கூட ஆகல. ஆனா அவரோட ஸ்பீச் எல்லாம் நீ கேட்டேன்னு வச்சுக்கோவேன், ஏதோ பிறந்ததுல இருந்து திமுக மாதிரி பேசிட்டு இருக்காப்ல. தாய்க்கழகம் தானே, சீட்டு கேட்டிருக்காரு. இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, அவரு பாருங்க, நம்ம அறிவாலயத்துக்கு வந்து கூட்டணி கட்சிகள்லாம் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஆனா அதிமுக என்ன பண்ணுதுன்னா ஹோட்டலுக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அங்கேயே முடிஞ்சு போச்சு. பிஜேபியோட ஒரு கிளை பிரிவு போது அதிமுக வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. கமலாலயத்துல வச்சு பேசியிருக்கலாமே, அவங்களுக்கு தான் ஆபீஸ் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து கொடநாடு வழக்கு எப்ப எடுக்கப்படுதோ அதோட எதிர்கட்சி தலைவரா மட்டும் இல்ல எம்எல்ஏட ஆக முடியாது எடப்பாடி பழனிசாமி. அப்ப அது எடுக்காம இருக்கிறது யாரு? அப்ப அதே திமுகவா? அதுதான் அவங்க வாக்குறுதி எல்லாம் கொடுத்தாங்க. கொடநாடு கொலை வழக்கு, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மரணம், இதெல்லாம் வந்து நாங்க வந்தோம்னா அது பண்ணுவோம் இது பண்ணுவோம் நாங்க, அதெல்லாம் போயிட்டாங்க. அதே மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் உள்ள இருப்பாங்க, அதையும் தூசி திட்டுவோம்னு சொல்லிட்டு ரைட்லாம் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியல இது வரைக்கும். ஒருவேளை நம்ம முன்னாள் அமைச்சர் ஆயிட்டோமா அப்படின்னு ஆயிட்டோம்னா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க போல. சரி, இன்னொரு பக்கம் கோவி செழியன் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர் வந்து ஒரு புதுசா ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. உயர்கல்வித்துறை அமைச்சர் ரொம்ப கருத்தா பேசுவாப்லையா? கருத்தா தான் பேசியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, பெரியார் அண்ணா கலைஞர்லாம் வந்து இறக்கவில்லை, உதயநிதி வடிவில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி உதயநிதி வந்து அண்ணா பெரியார் கலைஞரா வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்ல வேளை அண்ணா பெரியார் கலைஞர் 3 பேருமே வந்து சமாதி இருக்காங்க. இதை கேட்டுதானே இன்னொரு டைம் குப்புறப்படுத்திருப்பாங்க. அந்த மாதிரி அந்த லெவலுக்கு இறங்கி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா வந்து இன்னொரு பக்கம் அண்ணாமலைக்கு வந்து அமைச்சர்களுக்கு அண்ணானா யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துலதான் இதை பேசியிருக்காரு கோவி செழியன். உதய அண்ணாவை எங்களுக்கு தெரியுங்கிற மாதிரி வந்திருக்காரு அவரு. இன்னொரு பக்கம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் வந்து இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர்கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க, இந்த மாதிரி புதிய எதிரிகள்லாம் வந்துகிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு, நான் யாரையுமே எதிரியா பாக்குறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில சொல்லிட்டு போயிருக்காரு. மக்கள் நம்ம கூட இருப்பாங்க, ஜெயிக்க போறோங்கிறது தான் அவங்க தினசரி பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லோருமே நண்பர்களாம், அவருக்கு எதிரிகளே கிடையாதுலாம், அரவணைச்சு போறாப்புல எதிரிகளை கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஹெச் ராஜா அவர் வந்து இன்னும் மருத்துவமனையில இருக்காரு. அவரை போய் நடிகர் ரஜினிகாந்த் வந்து நேர்ல போய் நலம் விசாரிச்சிருக்காரு. அதே மாதிரி அந்த 45 சவரன் சங்கிலி வந்து கீழே கிடந்தது, அதை எடுத்து வந்து தூய்மை பணியாளரான பத்மா அவங்க வந்து கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சாங்க. முதல்வர் கூப்பிட்டு பாராட்டியிருந்தாரு, பரிசு தொகை வழங்கியிருந்தாரு. ரஜினிகாந்தும் அவங்கள வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இசைப்பிரிவில் கிராமி விருதுகள் வந்து கொடுப்பாங்க. அது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா, திபெத்தை சேர்ந்த மத குருவான தலாய் லாமாவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அவரோட அந்த போதனைகளை வந்து மியூசிக் போட்டு சில பேர் வந்து பாடியிருக்காங்க. அது ஒரு பாட்டு மாதிரி ஒரு ஆல்பம் மாதிரி வந்திருக்கு. ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஹிஸ் ஹோலினஸ் தி தலாய் லாமா அப்படிங்கிற அந்த ஆல்பத்துக்கு தான் வந்து இப்போ கிராமி அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. இன்னொரு பக்கம் என்னன்னா, தென்கிழக்கு சீனாவில் கியோங்கிற நபர் வந்து சிம் கார்டுலாம் இருக்கும்ல, அந்த சிம் கார்டுலாம் மொத்தமா சேகரிச்சு அதுல தங்கம் இருக்கான், அதை கலெக்ட் பண்ணியிருக்காப்புல. 191 கிராம் தங்கம் அதுல இருந்து எடுத்திருக்காப்புல இந்த பழைய சிம் கார்டுல இருந்து. ஓ, அந்த தங்கம் மாதிரி இருக்கு, தங்கம் தானா? இது வந்து சட்டத்துக்கு புறம்பானது, ரொம்ப ஆபத்தானதுலாம் சொல்றாங்க. பட் அந்த வீடியோக்குள்ளுமே சமூக வலைதளத்துல வைரலா வந்து போய்கிட்டு இருக்கு. பட் தங்க வைக்கிற விலைக்கு இப்படிதான் தங்கத்தை வாங்கணும் போல தெரியுது, பழைய சிம் கார்டுல கலெக்ட் பண்ணி. ஆனா சட்டவிரோதமானது. 2 ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறாங்க. எம்ப்ளாயி விஐபி, நான் ஜாலியா வேலைக்கு போறேன் நீ நினைப்ப, நீ ஜாலியா வீட்டுல இருப்பேன்னு நான் நினைப்பேன். புரிஞ்சுக்க மச்சான், உனக்கு எனக்கு அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த மாசம் 28 நாள் தான் ஜாலியா இருக்கலாம், ஆனா டியூ டேட் சீக்கிரமே வந்துருமே அப்படின்னு சொல்லி இஎம்ஐக்கு சொல்றாங்க. டேய் பிப்ரவரி நீ எப்படா வந்தேங்கிறாங்க. டக்குன்னு வந்துட்டியா? நேற்றுதான் வந்து ஜனவரியே போக மாட்டேங்குது ஒரு படிச்சோம், அதுக்குள்ள இப்படி வருதா? 1 மாசம் வீணா போச்சுன்னு நினைக்கிறவன் கிட்ஸ், இன்னும் 11 மாசம் இருக்குன்னு நினைக்கிறவன் மென், அடுத்த வருஷம் பாத்துக்கலாம்னு நினைக்கிறவன் லெஜெண்ட். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.
மாசம் சாமிக்கு விட்டுட்டு வீதி இருக்கிற 11 மாசத்துல பிடிக்கலாம் பல பேர் நினைக்கிறாங்க. பட் இந்த பிப்ரவரி மாசத்துக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. என்ன இருக்குது? இந்த பிப்ரவரியில 4 ஞாயிற்றுக்கிழமை, 4 திங்கக்கிழமை, 4 செவ்வாய்க்கிழமை, 4 புதன்கிழமை, 4 வியாழக்கிழமை, 4 வெள்ளிக்கிழமை, 4 சனிக்கிழமை இருக்கு. 4 சனி இருக்கா? ஓகே. 800 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த மாதிரி அமையுமா இந்த மாசம்? ஓ, அப்ப பல ஒரு சாதனைகளுக்குள்ள ஒரு மாசத்துல நம்ம நின்றுகிட்டு இருக்கோம். அதுலதான் சாதனை பண்ணிருக்கவங்களுக்கு இன்னைக்கு விருது வேற. அதுதான் யார் கொடுக்கலாம் சாதனைன்னா ஆலம்பனான்னு ஃபர்ஸ்ட் ஒன்று சொன்னேன்ல, அதுதான் நம்ம நியூஸுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப என்ன கொடுப்போம்னா பிரதமர் மோடி வந்து கொடுத்துடலாம். ஏன்னா அவர் அறிவிக்க எதிர்கட்சிகள் தொடர்ந்து அந்த கேள்வி விட்டுறாங்க நாடாளுமன்றத்துல. அவர் லெஜெண்டுங்கிறனால இந்த வருஷத்தை விட்டு அடுத்த வருஷம் பாத்துக்குவாருன்னு நினைக்கிறேன். அவர் எல்லாத்தையும் விட்டுருவாப்புல. எல்லா வருஷமும் எல்லாத்தையுமே சாமி விட்டுருவாப்புல. அவரு பரமாத்மா கிட்ட அனுப்பிச்சுட்டு இருக்காரு. பட் இது சீரியஸான விஷயம். அமெரிக்கா வந்து இந்த அளவுக்கு நம்மளை மிரட்டுறாங்களாங்கிற மாதிரி தான் அவரோட போஸ்டே இருந்தது. இதுல வந்து அவரு வெளியுறவுத்துறை அங்க போயிட்டாரு அமைச்சர், என்ன பண்ணுவாங்க? இப்ப உக்ரைன் ரஷ்யா வார நடத்திட்டு இருக்கிறது நம்ம ஜிக்கு ஃபர்ஸ்டே தெரியும் தான். கச்சா எண்ணெய் நம்ம கம்மியா அடையும் வாங்கிட்டு இருந்தாப்புல. நமக்கு பெட்ரோல் குறையிலன்னா கூட வாங்கிட்டு இருந்தாப்புல. அவர் வாங்கிட்டு இருந்தாரா, நண்பர் வாங்கிட்டு இருந்தாரோ? வாங்கிடுது. இப்ப என்னன்னா அங்க வாங்க முடியாது, இனிமேட்டு அமெரிக்கா வெனிசுவேலா வாங்கணும்னு அவரு சொல்லிட்டு இருக்காரு. அவர் ஆர்டர் போடுறாரு, அதை நம்ம கேட்கணுமா அப்படிங்கறதுதான். அதனால செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து, ஓகே, அது இப்ப நம்ம சொல்லல, செஞ்சோற்று கடன் தீர்க்கங்கிற வார்த்தையை மட்டும் கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள்.